ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். உடம்பே சரியில்ல. கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கேன். பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம மணி வந்து யோசிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து சீனுக்கு வந்து ஃபோன் அடிச்சு கூப்பிட்டு வந்துரணும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் வந்து சந்தோஷமா நிம்மதியா இருக்காங்க மாயா. ஆனா நீ மட்டும் வந்து தன்னந்தனியா இருக்கியே. நாளைக்கு எங்க 2 பேருக்கும் விசேஷமான நாளு. கல்யாணம் வந்து நடக்கும். எல்லாரும் ஜோடி ஜோடியா வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஆனா நீ மட்டும் வந்து தன்னந்தனியா இருக்கிறத பார்த்தா, எனக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமா தாம்மா இருக்குங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே வந்து தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. நம்ப மணிக்கு, என்னது நான் இருக்கிறப்ப என் பையன வரவிடாம பண்ணிருவேனா? கண்டிப்பா நாளைக்கு என் பையன் வந்து இருப்பான். அட போங்க மாமா! நீங்க சொன்னதெல்லாம் என்னைக்கு தான் செஞ்சிருக்கீங்க? என்ன மருமகளே! நான் அப்படியா வந்து விட்டுட்டேன்? உனக்கு எவ்வளோ உறுதுணையா இருக்கேன். பத்மாவ வந்து ஒவ்வொரு வாட்டியும் வெளுத்தெடுக்கிறேன். அது மட்டும் இல்லாம, ஆரம்பத்துலேருந்து உங்க 2 பேர் காதலுக்கு நான் எவ்வளோ வந்து முக்கியத்துவம் குடுத்துருக்கேன்னு மறந்துட்டியா? அப்படின்னு சொல்லி மணி வந்து கேட்டோனே, இல்ல, இல்ல. நான் எப்படி மறப்பேன் அதெல்லாம்? நீங்க தான் வந்து சீனுக்கே வந்து தன்னம்பிக்கைய வந்து குடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இப்ப நீ என்ன ஆசைப்படுற? அப்படின்னு சொல்லும்போது, சீனு இங்க வந்தா நல்லாருக்கும். அவ்வளோதானே! இப்ப பாரு 5 நிமிஷத்துல வந்து சீனு இங்க வந்து நிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றீங்க? இப்ப பாரும்மா நான் ஆல்ரெடி யோசிச்சு வச்சுட்டு தான் இருந்தேன். நீ இப்படியெல்லாம் சொல்லிட்டல்ல, இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு சீனுக்கு வந்து கால் பண்றாங்க அந்த இடத்துல ஜானிக்கு முன்னாடி. சீனு வந்து ஃபோன் எடுக்குறாங்க அந்த இடத்துல. "என்னப்பா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்களே! டேய் இங்க வாடா முதல்ல. உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே வந்து தூக்கி வாரி போட்டது. "என்னப்பா என்ன ஆச்சு?" நம்ம சீனு வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து சொல்றாங்க. ஏன்பா அவ மாட்டுக்கு போயிட்டு இருந்தாப்பா. ஏதோ எண்ணெயெல்லாம் கீழ வந்து கொட்டியிருக்கு போல இருக்கு. உடனே அவ மாட்டுக்கு வந்து அசந்து தூங்கிட்டா. அப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறப்ப, அப்பா மேல தானப்பா பிரச்சனைன்னு சொன்னீங்க. இப்ப என்னப்பா வேற என்னென்னமோ சொல்றீங்கன்னு சொல்லி, இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்ப மணி ஜானகி அம்மா வந்து பட்டப்படுறாங்க. மாயாவால சிரிப்ப வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இதெல்லாம் அவரு தான்ப்பா சொன்னாரு. நீ வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும். அந்த வெள்ள கலர் கோட் போட்டவருன்னு சொல்லி, பூந்து விளாடுறாங்க. நம்ம மணி அட்டகாசமா இருந்துச்சுன்னே சொல்லலாம், அந்த சீன்லாம். சரிப்பா நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சுடுறாங்க. பாரும்மா, இன்னும் 2, 3 மணி நேரத்தில சீனு இங்க வந்து நிப்பான். உனக்கு சந்தோஷம் தானே? சூப்பர் மாமா! நீங்க எப்போதும் என் பக்கம் தான். நான் எப்போதும் மருமக பக்கம் தான் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்குன்னு இப்படியா சொல்லுவீங்க? என்னென்னமோ சொல்றீங்க. சும்மா வந்து சொல்லிட்டு இருந்தேனா, அதான் ஃப்ளோல வந்தது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டேன். ரொம்ப நாளா ஆசைப்பட்டுருக்கீங்க போல இருக்கே! அப்படின்னு சொல்லி மாயா வந்து கிண்டல் அடிச்சு பேசினோனே, ஆமாம்மா. நானும் வந்து பத்மாவ எப்படி இருந்தாலும் வந்து சொல்லி புரிய வைக்கணும்னு பார்க்குறேன். முடிய மாட்டேங்குது. அதனால தான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேங்கிற மாரி செம காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் நம்ப கதிருக்கு வந்து சாப்பாடு வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. நம்ப தனா உடனே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இத வந்து பார்க்குறாங்க பத்மாவும், பார்வதியும். "என்ன தனா, அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? கதிருக்கே முடியாம இருக்கான். சாப்பாடு சாப்பிடுறதுக்கா இங்க வந்திருக்கான். சுத்தி பார்த்தா யாருமே இல்ல. அவனால எப்படி வந்து போட்டு சாப்பிட முடியும்? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம்." அப்படின்னு சொன்னோனே, தனா வந்து சொல்றதும் கரெக்ட்டா இருக்கு அண்ணி. பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து பேசும்போது, அதுக்குன்னு இப்படியெல்லாம் வந்து விட்டுறக்கூடாது. அப்பா மனசு கஷ்டப்படும்ல. அப்பா மனசு கஷ்டப்படும் தான். இந்த இடத்துல ரகுராம் வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? இவன பார்த்துட்டு பசின்னு வந்தவன வந்து ஏந்திச்சு போன்னு சொல்லியிருப்பாங்களா? அப்பாவே வந்து சாப்பாட வந்து இவன் தட்டுல வந்து வச்சிருப்பாங்க. சாப்பிடுற வரைக்கும் நின்றுப்பாங்க. காய்கறிலேருந்து எல்லாத்தையும் வந்து வச்சிருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு சொன்னோனே, ஆமா. அண்ணன் வந்து எவ்வளோ கோவமா இருந்தாலும் இவனால இப்ப வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட முடியாதுங்கிறனால, அவரே வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லங்கிற மாரி, ரகுராம பத்தி மனசுல வந்து பெருந்தன்மையா வந்து நெனைக்கிறாங்க. அப்பனா ஒரு பெருந்தன்மைக்காக தானே இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்க. அம்மா வந்து கேட்குறாங்க. பார்வதி வந்து இது எல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்பிட்டாங்க போல இருக்கு. அப்படியே அமைதியா நின்னுகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ப பார்வதி. பத்மா மாட்டுக்கும், சரி பரவால்ல. இதுக்காக தான் நிக்கிறேன்னா எந்த பிரச்சனையும் இல்லன்னோனே, அப்படியே வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு, "நீ இவன என்னமோ வந்து லவ் பண்ணி, கல்யாணம் பண்ணி ஏத்துக்கிட்ட மாரி நெனச்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, "நான் தான் இவன இப்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாரி முன்னாடியே இவன ஹஸ்பண்டா வந்து ஏத்துக்கிட்டேங்கிற மாரி" மனசுல வந்து நெனச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம தனா. "வா போலான்னு" சொல்லி கதிர வந்து கை தாங்கலா வந்து அப்படியே வந்து கூட்டிட்டு போறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். நிச்சயம் தனாவோட மனச வந்து அவன் மாத்திட்டான். சாப்பாட வந்து ஊட்டி விடுறா. இந்த பக்கம் என்னடான்னா, கூட்டிட்டு போறா. இது எல்லாத்தையும் என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, பார்வதி இத பத்திலாம் கண்டுக்காம அவங்க மாட்டுக்கு வந்து ரூம்குள்ள வந்து போயிட்டாங்க. இந்த பக்கம் இது சரியே வராதுன்னு சொல்லி ஒரு பேட் எடுத்து அப்படியே டப்பு டப்புன்னு உடைக்கிறாங்க. ரகுராம் வாங்கி குடுத்த பேட்டுன்னு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அத வந்து விஷயத்த வந்து உடைக்கிறாங்க. உடைச்சுட்டு வந்து, "உன்னோட பேட் எங்க இருக்கு?" அப்படின்னு சொல்லி நம்பளா வந்து பேசினா மாட்டிப்போம். இப்ப என்ன பண்றது? தனா வந்து ஃபுல்லா வந்து தேடுறாங்க. பார்த்தா அப்பா வாங்கி குடுத்த பேட்ட காணுமேன்னு சொல்லிட்டு கீழ இறங்கி வராங்க. பேட்ட காணோன்னோனே, அந்த பேட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுதும்.
எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதனால தான் இத பத்தி எதுவும் சொல்லல. தனா வந்து கேட்டுட்டா, அதனால தான் சபையில வந்து இந்த விஷயத்தையே சொல்றேன்னு சொல்லி உடைஞ்ச பேட்ட வந்து காட்டுறாங்க. இதுதான் நேத்து என் அண்ணன் வாங்கி குடுத்த பேட்டுன்னோனே செம்மையா வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துல. இதுக்கு எல்லாத்துக்கும் யாரு காரணம்? எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணே. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து கதிர் தான். கதிர் தான் வந்து பேட்ட வந்து உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்படின்னு சொன்னோனே வந்து, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? நிச்சயம் வந்து இவன் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லி எல்லாரும் வந்து சொல்றாங்க. ஆனா நம்ம ரகுராம் வந்து நம்பவே இல்ல. ஆல்ரெடி நம்ம பொண்ணோட மனச வந்து கலைக்கிறதுக்காக, இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கா தனா. இத என்னால நம்பவே முடியல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, கண்டிப்பா இவன் ஏதோ ஒரு பிரச்சனை தான் பண்ண போறான். அது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுதுங்கிற மாரி, உச்சக்கட்ட கோவத்தில வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ப ரகுராம். உடனே வந்து அடிக்கலான்னு வரத்துக்குள்ள, நம்ம தனா வந்து எங்கடா அந்த பேட் போயிருக்குன்னு சொல்லிட்டு கதிர திட்ட ஆரம்பிக்கும்போதே வந்து, இங்கேயும் அங்கேயும் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. உடனே வந்து ஒரு பேட்ட வந்து கண்டுபிடிச்சர்றாங்க. கண்டுபிடிச்சோனே அப்படியே கீழ இறங்கி வராங்க. கீழ இறங்கி வந்தோனே, "அப்பா நேத்து நீங்க வாங்கி குடுத்த பேட் வந்து இதுப்பா. அது நீங்க வாங்கி குடுக்கல." அப்படின்னு சொன்னோனே, ரகுராம் இவ்வளோ நேரம் வந்து அடிக்கலான்னு வரப்போ கரெக்ட்டா வந்து நம்ப தனா வந்து தடுத்துர்றாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அதான் அப்பயிலேருந்து வந்து எல்லாருமே சொல்றோம்லண்ணே, கதிர் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டானே. அதுவும் நீ வாங்கி குடுத்த உன் பொண்ணுக்கு அந்த பொருள வாங்கி குடுத்தேன்னா 2 பேரும் எவ்வளோக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும்ல. மாமா இதத்தான் மாமா நான் அப்பயே சொன்னேன். நான் சொன்னா தான் இந்த விஷயத்த யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே. எல்லாரும் வந்து தப்பு தப்பா சொல்றாங்க. ஆனா அத நம்புறீங்க மாமா. என்னோட மாமா வந்து நான் சொன்னா எதுவும் நம்ப மாட்டேங்கிறாங்க. என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு கதிர் சொன்னோனே, ஆமால்ல கதிர் சொன்ன விஷயத்த வந்து நான் நம்பியிருக்கணும்ல. பாவம் தானேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. அப்பனா நான் உடைச்ச பேட் வந்து யாரோடது அப்படின்னு சொல்லி பத்மா வந்து மனசுல யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, "ஏய் மணி வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் உன்னோட வேலையா?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." "அப்புறம் இது யார் பேட்டு?" அப்படின்னு சொல்லி நம்ப பத்மா வந்து கேட்குறாங்க. "இது என்னோட உன்னொரு பேட்டு. அதுவும் புது பேட்டு தான்." அப்படின்னு சொல்லும்போது, அப்பன்னா ச்சே! ரகுராம் வாங்கி குடுத்தது அதுவா? இது தெரியாம போச்சேங்கிற மாரி யோசிக்கிறாங்க. இல்ல இவ வந்து ரகுராம் கிட்ட வந்து கதிர காப்பாத்துறதுக்காக பொய் சொல்றாளா? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி பதட்டத்தின் உச்சத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப பத்மா. கதிர வந்து அப்படியே கூட்டிட்டு வந்து ரூம்க்கு வந்து போறாங்க. "என்னடா எல்லாருமே உன்ன பத்தி தப்பு தப்பாவே பேசுறாங்க. நீ எதுவும் எதிர்த்து பேச மாட்டியா?" "நான் எதிர்த்து பேசுவேனா? எனக்கு இப்படி சந்தோஷமா, நிம்மதியா இருக்கேன்னா, இதுக்கு காரணமே வந்து மாமா தான். அடிச்சாலும், இல்ல என்ன திட்டினாலும் நான் தடுக்கவும் மாட்டேன். மாமா வந்து என்ன எத்தன வாட்டி அடிச்சிருக்காங்க. அப்ப நான் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கலாமே. எதுக்கு நான் எதுவும் சொல்லல? தனா, உனக்குன்னு எல்லாரும் இருக்காங்க தனா. எனக்குன்னு அப்படி இல்ல. எனக்குன்னு இருக்கிறது மாமா மட்டும் தான். அவர் தான் என்ன நல்ல விதமா வந்து பார்த்துக்கிட்டாப்ல. அப்படி இருக்கும்போது, நான் எப்படி மாமா பேச்ச வந்து மீற முடியும்? நான் மீறவும் மாட்டேன். அதே மாரி மாமாவுக்கு சின்னதா வந்து பிரச்சனை வர மாரி நான் நடந்துக்கவும் மாட்டேன். மாமாக்காக தான் உன் கழுத்துல வந்து தாலியெல்லாம் கட்டினேன். இப்ப எதுக்கு நீ என்ன நிரபராதிங்கிற மாரி காட்டணும்னு நினைக்கிறேன். மாமா தானே அடிச்சுட்டு போறாரு. அவருக்கு இல்லாத உரிமையா? டேய் எப்போதும் நீ இப்படி தான் இருப்பியா? ஆமா, நான் எப்போதும் இப்படி தான் இருக்கேன். எப்படி இருந்தாலும் என்னை யாரும் ஏத்துக்க போறதில்ல. என்ன வீட்ட விட்டு தொரத்தணும்னு தான் எல்லாரும் முடிவுல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தனா, நீ எனக்கா வந்து ஓவரா வந்து மல்லு கட்டாத. அது சரியில்ல தனா அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயம் உன்ன ரகுராம் வந்து ஏத்துப்பாங்கடா. அதுக்காக நான் போராடுவேன். உன்ன யாருக்காகவும் நான் விட்டு குடுக்க மாட்டேன்னு தனா வந்து யோசிக்கிற மாரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையா மாஸா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.